விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். ஆனாலும் ஆரம்பத்தில் 5, 6, 7 என்கின்ற அந்த 3 பாவங்களில் தான் சந்திரன் இருக்கிறார். அதுலேயும் வாரத்தின் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே உச்சமாகி குருவோடு இணைந்து ராசியை பார்த்து குருச்சந்திர யோகம் ஏற்படுவது என்பது மிகப்பெரிய யோகம். 5, 9 கூடியவர்கள் ஒன்று கூடி ராசியை பார்க்குறாங்க. சோதனைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல அனைவருக்குமே அந்த சோதனையை சந்திக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமையில 6ஆம் இடம் போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதிர்ப்புகளை அடக்க முடியும். இதுவரை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்த அனைவரையும் நண்பர்களாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாரமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பங்குச்சந்தை, யூக வணிகம், ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இதுவரைக்கும் எதிலெல்லாம் தோத்து போனீங்களோ, யாரெல்லாம் ஜெயிக்க முடியாமல் இருந்தவர்களோ அதிலெல்லாம் தோத்து போன இடங்கள்ல ஜெயிக்கக்கூடிய தன்மைகள், யாரை எதிரியாக நினைத்திருந்தீர்களோ அவர்கள் சாதகமாக உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய, அப்படியே முரண்பட்ட அமைப்புகள் வரக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியை குறிபார்த்து ராசியை உச்ச சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கக்கூடிய இந்த வாரத்தில் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். காசு பணம் கொஞ்சம் கையில் கிடைக்கும். எதையும் கண்ணதை பார்த்ததை விட கையிலேயே வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா அப்பா உறவுகள் நன்றாக இருக்கும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் ராசியோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் சுகமாக இருக்கக்கூடிய, கவலைகள் கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாக தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.